இந்த எபிசோட நாம இயக்குனர் கணேசன் நாச்சிமுத்து இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஈகோ ராமன் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மருத நடிகர் ரோபோ சங்கர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தன் அம்மாவின் கனவை நிறைவேற்றுவதற்காக அரசு வேலைக்காக தேர்வு எழுதி வராரு சிபி புவனச்சந்திரன். அவருக்கு கல்லூரி மாணவி கீர்த்தனா மீது காதல் வருது. இருவரும் காதலிக்கிறாங்க. இந்த நிலையில சிபி புவனச்சந்திரன் தன் பள்ளி காலத்தில் முன்மாதிரியாக நினைத்த ஆசிரியரான ரோபோ சங்கரை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சந்திக்கிறார். ஆனால் ரோபோ சங்கர் முற்றிலும் மாறுபட்டு தான் என்ற அகந்தையில் சுற்றுவது கண்டு அதிர்ச்சி அடைகிறார். சில சூழ்நிலை காரணமாக அவருக்கும் ரோபோ சங்கருக்கும் மோதல் முட்டிக்கொள்ளுது. இதனால் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே மனதளவில் பெரும் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் வென்றது மாணவரா ஆசிரியரா? அரசு தேர்வில் வெற்றி பெற்று அம்மாவின் கனவை சிபி புவனச்சந்திரன் நிறைவேற்றினாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. அகந்தியின் உருவமாக வெள்ளத்தனத்தில் ரோபோ சங்கர் வெளுத்து வாங்கியிருக்காரு. அவரது அழுத்தமான ஈகோ சூழ்ந்த நடிப்பு கவனத்தை இருக்குது. இந்த படம் வெளியான சம்பவம் அவர் உயிருடன் இல்லை என்பது மிகவும் வருத்தம். கதைநாயகனாக நடித்திருக்கும் சிபி புவனச்சந்திரன் அம்மாவின் கனவை நிறைவேற்ற போராடும் ஒரு சாதாரண குடும்ப இளைஞர் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்காரு. காதல், எமோஷனல் காட்சிகளும் கவனம் ஈர்க்கிறாரு. எளிமையான தோற்றம், இயல்பான நடிப்பு என பக்கத்து வீட்டு பெண் போல கவர்றாங்க கீர்த்தனா. கவிதா ரமேஷ், சப்பானி முரளி, சேரன் ராஜ், லதா என மற்ற வேடங்கள் நடித்திருப்பவர்களின் வேலை குறைவு என்றாலும் அதை நிறைவாக செஞ்சிருக்காங்க. ஜினோபாபு ஒளிப்பதிவும் ரெய்மன் ராட்ரிக்ஸ் இசையும் படத்துடன் ஒன்றை செய்யுது. எளிமையான கதைக்களமும் இயல்பான நடிப்பும் படத்திற்கு பலம் சொல்லலாம். முதல் பாதியில் திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம்னு தோணுது. அகந்தை என்ற குணம் ஒருவர் வாழ்வில் எப்படியெல்லாம் எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி யதார்த்தமான படைப்பை கொடுத்திருக்கிறார் இயக்குனர்.